அழகி போர் முரசை ஊதினாள். 2 பெரிய டிராகன் பாம்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக 100 மீட்டர் உயரமுள்ள கோட்டையை நோக்கி விரைந்து சென்றன. ஹோரஸ் சிறுவனை தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடினான். வெள்ளை பாம்பு தன் சிறிய வாயைத் திறந்து நெருப்பை கக்கியது. அது இருவரையும் ஆட்டுக்கறி வறுவல் போல் ஆக்கியிருக்கும். அதிர்ஷ்டவசமாக ஹோரஸ் சரியான நேரத்தில் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து கொண்டதால் தப்பினான். பின்னர் இருவரும் பிரிந்து ஓடி ஒருவன் கல்குழியில் குதித்தான். பாம்பு திரும்பி பார்த்தபோது அவர்கள் இருவரும் அங்கு இல்லை. ஹோரஸ் அந்த கருப்பு பாம்பின் வயிற்றில் தன் நீண்ட ஈட்டியை நுழைத்தான். ஆனால் அந்த பாம்பின் தோல் மிகவும் தடிமனாக இருந்ததால் ஈட்டி தாக்குதல் அதற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஹோரஸ் பலமாக கீழே விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக அவன் தன் கைகளை ஊன்றி பாம்பின் பிடியில் இருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்தான். மறுபுறம் இன்னொருவன் வெள்ளை பாம்பால் துரத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஆபத்தான நேரத்தில் ஹோரஸ் உதவிக்கு வந்தான். அவன் ஒரு தூணின் மீது ஏறி வெள்ளை பாம்பின் மீது குதித்து அதை அங்கேயே வீழ்த்தினான். வெள்ளை பாம்பை வீழ்த்தி மூச்சு விடுவதற்குள் கருப்பு பாம்பு அவர்களை துரத்தி வந்தது. அப்போது திடீரென்று ஒரு அழகான பெண் அந்த பாம்பை நோக்கி நடந்தாள். அவள் அன்பான ஒரு பார்வை பார்த்ததும் அந்த பாம்பு காதலுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து வறுத்து அவளுக்கு கொடுத்தது. அவள் காதல் தேவதை, ஹோரஸின் வருங்கால மனைவி. காதல் தேவதை ஹோரஸிடம் இந்த கொடுங்கோன்மை ஆட்சியை கவிழ்க்க ஹோரஸுக்கு உதவ வந்ததாக கூறினாள். இதை அழிக்க ஹோரஸ் புனித நீரால் தீய சக்தியை அணைக்க வேண்டும். ஆனால் நெருப்பின் அருகே செல்ல வேண்டுமானால் ஞானத்தின் கடவுளை கண்டுபிடித்து அவரிடம் பேசி பிரமிடுக்கு சென்று உலகை காப்பாற்ற வேண்டும். இவர்கள் அனைவரும் அங்கு பல தடைகளை தாண்டி வெற்றிகரமாக உள்ளே சென்றதும் ஹோரஸ் புனித நீருடன் நெருப்பை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் தரையில் இருந்த பொறியில் சிக்கி இரும்பு கூண்டில் மாட்டிக்கொண்டான். அங்கிருந்த காவலாளி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஞானத்தின் கடவுள் மூளையை திருடி புனித நீரையும் தரையில் ஊற்றினான். பின்பு நீங்கள் யாரும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறிவிட்டு கம்பீரமாக பிரமிடை விட்டு வெளியேறினான். பிரமிடும் இடிந்து விழத் தொடங்கியது. அதிர்ஷ்டவசமாக கடைசியில் ஹோரஸ் கூண்டை உடைத்து வெளியில் வந்து மற்றவர்களையும் காப்பாற்றி தானும் வெளியேறினான்.